இளவல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பரத் பேசிட்டு இருக்கேன். யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சர்ச்சையான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அத பேஸ் பண்ணி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹரிஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். பார்த்தீங்களா? இர்ஃபான் அவர்களுடைய சர்ச்சை பேச்சு மக்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி அவர் பேசிவிட்டார், தாக்கி விட்டார் அப்படின்னு போயிட்டு இல்ல இருக்கு. ஒரு யூசுவலா ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கிறதுனால மக்கள பார்த்தா எகத்தாளமா தான் இருக்கும் அவருக்கு. ம். அதுவும் நம்ம சின்னவருடைய க்ளோஸ் தோஸ்த் இல்ல அவரு. ம். ஸோ அதனால எகத்தாளமா தான் தெரியும். ஏங்க அவர் பண்றதுக்கு எதுக்கு நீங்க போய் உதயநிதி போய் உள்ள இழுக்கிறீங்க? இப்ப அவர் அந்த வீடியோ பார்த்தீங்கல்ல? அவர் அந்த ரம்ஜானா இது சம்மந்தப்பட்டு நான் போய் இலவசமா மக்களுக்கு நல்லுதவி செய்ய போறேன் அப்படின்னு சில விஷயங்கள் பிளான் பண்றாரு. ஆனா எப்படி பிளான் பண்றாருன்னா, கொஞ்சம் முட்டாள்தனமா கார்ல ரன்னிங்லயே குடுக்குறேன், உட்காந்துட்டே குடுக்குறேன்ற மாரி பிளான் பண்றாரு. அப்போ வெளில இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த பொருள வாங்குறதுக்காக கொஞ்சம் முந்தி அடிச்சு முன்னாடி போறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப்க்கு மேல யார் பொருள் வாங்கக்கூடிய நபர்களுடைய நெகம் பட்டுருச்சு, கிழிச்சிருச்சு, காயம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப ஆக்ரோஷமா திட்டி, "ஏன் இப்படி கேவலமா பண்றீங்க? அசிங்கமா பண்றீங்க?" அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒண்ணு கார நிறுத்திட்டு குடுத்துருக்கணும். ம். இல்லையா வேற எங்கேயாவது மேடை அமைச்சு அங்க நீங்க குடுத்துருக்கணும். இல்ல உங்க வீட்டு வாசல்ல ஒரு பந்தல் மாரி போட்டு அங்க வச்சு குடுத்துருக்கணும். 3மே பண்ணல. கார் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அத ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அத வச்சு வியூஸ் பார்க்குறாங்க. வியூஸ் பார்க்கறதுக்காக தான் நீங்க பண்றீங்க. நான் அந்த மாரி தானம் பண்றேன். எந்த இஸ்லாமியர் இப்படி பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி? எல்லாரும் இப்போ நிக்கா டைம்ல கூட யாருக்காவது தானம் குடுக்குறாங்க, யாருக்காவது ஏதாவது உதவி பண்றாங்க அப்படின்னா, கல்யாண மண்டபத்திலயோ இல்ல வீட்லயோ வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த மாரி ரோட்ல கார்ல போயிட்டுருக்கும்போது தூக்கி குடுத்துட்டு மாட்டாங்க. அப்படி யாரும் இருக்கிறது கிடையாது. இவர் இஸ்லாமியர்களையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காருன்னு நான் பார்க்குறேன். இஸ்லாமியர்களே அவமதிக்கிற ஒரு இடத்துல தான் இருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஸோ இர்ஃபான் 2வது அவங்களுடைய ஒய்ஃப் கையில நகம் பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக கத்துறாங்க அப்படின்னா, நீங்க என்ன தீண்டத்தகாதவங்கன்னு பார்க்குறீங்களா மக்கள? இல்ல அந்த கேள்வி தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. முக்கியமா கெலாட்டா பார்வதின்னு ஒரு ஆங்கர் இருக்காங்கல்ல, விஜே பார்வதி. அவங்க கூட புதிய பணக்காரங்க மாதிரி நடந்துக்காதீங்க. நீ என்ன பண்ணையார் வீட்டு குழந்தையான்ற மாரி சில கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவர் பண்ணையார் வீட்டு குழந்தையான்னு தெரியல. பட் பண்ணையாருடைய நெருங்கிய நண்பரா இருக்காரு அப்படிங்கிறதுனால, அதே புத்தி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு கிஷோரோட வைப் உங்களுக்கு உள்ள செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவரை மாரியே பேசுறீங்க. கிஷோர் அவர் அவர் பெரிய டானு. நம்மலாம் டான் அப்படி. அவ்வளவு சின்னது. ரைட். இல்ல இப்ப என்ன கேள்வின்னா, தொடர்ந்து சர்ச்சைக்கு மாட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த பாலிமர் செய்தி கூட போட்டிருந்தாங்க. பிரபல யூடியூபர்னு சொல்றதை விட பிராபல யூடியூபர்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே பல பிராபலங்களை கடந்து தான் வந்துட்டு இருக்காரு. பல பிராபலங்களை உருவாக்கி அதுல தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் மேல ஒரு பாட்டியை ஏற்றி கொண்டுட்டாங்க, கார் ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்புறம் அவங்க குழந்தையுடைய பாலினத்தை வெளியில் இட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் குழந்தை பிறக்கும்போது தொப்புள் கொடியை அறுத்துட்டாருன்னு சொல்லி, இது மாதிரி எந்த ஒரு குற்ற சம்பவம் இது எல்லாமே குற்றம் தான். இது எல்லாமே தவறான விஷயம் தான். இது எதுக்குமே அவர் மன்னிப்போ இல்ல தண்டனையோ அவர் கிடைக்கல அவருக்கு. எல்லாமே ஆளுங்கட்சியோட தரப்புல தவாளிச்சுட்டே இருக்காரு. பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது நேரடியா பொதுமக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இப்போ பிஹைண்ட் த ஃபுட்டேஜ் சொல்லி ஒரு போட்டோ ஒன்று வந்தது. அதுல பொருள் வாங்குற பசங்க யார் பார்த்தா சின்ன பசங்க. அவங்க கொஞ்சம் ஆர்வம் மிகுதியில அதை பிடிச்சி இழுக்கிறாங்க, பிரச்சனை ஆகுது. தொடர்ந்து ஆளுங்கட்சி கிட்ட இருந்து அதோடைய ஆதரவு இருக்கிற ஒரே காரணத்தினால தவாளிக்கிறாருல்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை உங்களுக்கு ஆளுங்கட்சி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். 2வது பெண்களை கொச்சையாக பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதை தாண்டி உண்மையாக இந்த ஆளுங்கட்சி செய்கிற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டணும் அப்படின்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுதான் இவங்களுடைய ஒரே வேலை. இர்ஃபான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வரைக்கும் எதுலேயுமே கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ண மாட்டாங்க. அவர் இன்னும் தப்பு பண்ணாலும் கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்னவருடைய ஆசை பெற்ற ஒரு நபர். 2வது எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தலில் அவரை இறக்கி விட்டாலும் ஆச்சரியம் இல்லை தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு சின்னவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஸோ என்ன தப்பு பண்ணாலும் நான் சின்னவருடைய தோஸ்துன்னு சொன்னால் உடனே விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறாருன்னு நான் பார்க்குறேன். பட் இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான். இல்லை எனக்கு என்ன கேள்வினா, ஒரு இன்ஃப்ளூயன்சராக நம்ம உருவாகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எது பண்ணாலும் அது சரியா? அவர் நியாயப்படுத்தி சில விளக்கங்கள் வேறு. இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்சரை உருவாகிட்டோம் எது பண்ணாலும் சரியா அப்படின்னா, இதே மதன் ஒருத்தர் இருந்தார், இன்ஃப்ளூயன்சராக இருந்தார். அவர் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி பப்ஜி மதன் ஆமாம் நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் வர சிறைதளத்தில் இப்போது பெயிலில் வெளியில் இருக்கார். அவர் இன்னும் வழக்கு போயிட்டுருக்கு அவர் மேலே. பட் பெயிலில் இருக்கார். இப்போது அவருடைய அந்த கேம்லாம் ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஆடும்போது கொஞ்சம் வார்த்தைகள் கவனமாக இருக்குது இப்போ அவர்கிட்ட. பட் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை கைது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த அரசு இல்லை. உங்களுக்கு டிஎம்கேக்கு ஃபேவராக யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் அப்படியே
விட்டுற வேண்டியது. எதிரான மனநிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உள்ள தூக்கி கைது பண்ணி அவங்கள வந்து சிறைப்படுத்த வேண்டியது, குண்டாஸ் போட வேண்டியது. குண்டாஸ் போட்டுட்டு அந்த குண்டாஸை ரத்து பண்ணினாங்கன்னா மறுபடியும் இன்னொரு வேலையை காட்டி அதில் மறுபடியும் குண்டாஸ் போட வேண்டியது. நீதிமன்றம் காரி துப்பிக்கிட்டே தான் இருக்குது திமுக அரசை. எப்போ தான் அவங்க வந்து புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, யூடியூபர் இர்ஃபான் அவர்களை ஒரு மெத்தன போக்கில் அவரை கையாளுறது ஒரு விதம் இருக்குல்ல, அதாவது அவருக்கு சாதகமாக கையாளக்கூடிய ஒரு விதம் இருக்குல்ல, இது எதற்காக? அவர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற காரணமா, இல்லை அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மத அடையாளத்துக்குள்ள இருக்கிறதுனாலயா? ரெண்டுமே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற அந்த மத அடையாளம் வந்து உங்களுக்கு வாக்கு வங்கியாக இன்றைக்கி மாறிடுச்சு. அதனால இன்ஃப்ளூயன்சர் மேலே கை வைக்க வேணாம், ஒரு இஸ்லாமியர் அப்படின்ட்டு இவங்க பாரபட்சம் பார்க்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து அது வாக்கு வங்கியாக மாறினதுனால உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது இர்ஃபான் மேலே கை வச்சாங்க அப்படின்னா அது வந்து பல ஜமாத்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற மாதிரியும். இது மாஃபியா கும்பலோட தலைவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அவர் யூடியூபருக்கு அவ்வளோதானங்க. நீங்கள் சொல்லுங்க பெரிய பின்னணி இருக்கு. இல்லை இன்னைக்கு வந்து பல யூடியூபர்ஸ் பல அரசியல் தலைவர்களுடைய பினாமிகளாக இருக்காங்க. எந்த யூடியூபர் யாருக்கு பினாமிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படியே ஒரு நிலையில் இருக்காங்க. நீங்கள் வந்து அரசியல் எப்படி பிளாக் பண்ணி அரசியலுக்கு வந்தால் ஒயிட் மணி ஆக்க முடியுமோ அது மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாருடைய பினாமியாக இவர் இருக்காருன்னு தெரியாது, இவரை தொட்டால் எத்தனை ஜமாத்கள் கொந்தளிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக போகிறது பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு சின்னவருடைய ஆசை தாங்க இதுக்கெல்லாம் காரணம். ஓகே, நம்மளும் தான் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம், 10 பைசா கிடைக்க மாட்டேங்குது. சரி, ரைட். இது வந்து ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் பார்வதி மாதிரியான அந்த இடதுசாரி ஆட்கள் எல்லாருமே இப்போ இர்ஃபானுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய சம்பவம் பார்க்குறோம். அவங்க மட்டும் இல்லை, நிறைய நபர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. மக்களை எதுக்காக இப்படி இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் வந்து புதிய பணக்காரர் தான், ஆனால் தீண்டாமையை கையாளாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது தீண்டாமை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தொட்டா தீட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. இந்த தீண்டாமையை எப்படி பார்க்குறீங்க? இது நவீன தீண்டாமை நம்ம பொறுத்தவரை. இது வந்து முன்னே வந்து சாதி பாகுபாட்டை சுட்டி காட்டி வந்து தீண்டாமை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நயன்தாரா விக்னேஷ்வன் போனப்போ ஒரு இடத்துல வந்து இவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். அது மாதிரி இவரும் நார்மல் பீப்புள் இல்லை அப்படிங்கிறத தன்னை காட்டிக்கிறதுக்காக, தன்னை வந்து எலைட்டாக காட்டிக்கிறதுக்காக இவர் வந்து முயற்சிக்கிறாரு. பட் உங்களுக்கு எலைட்டாக காட்டிக்கணும்னு நீங்கள் முயற்சிக்கிறதெல்லாம் ஓகே. பட் வந்து மக்களை தீண்டத்தகாத நபர்களாக நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது அது உங்களுக்கான ஆபத்தாக கூட முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆளுங்கட்சி ஆதரவில் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படாமல் நாளைக்கு யாராவது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து ஏதாவது ஆணையிட்டு ஆளுங்கட்சி கேட்டே ஆக வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இர்ஃபான் அவர்கள் சில மன்னிப்பு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. எத்தனை மன்னிப்புங்க கேட்பீங்க? ஒரு தவறு பண்ணுறீங்க, அந்த தவறு பண்ணிட்டு நான் மன்னிப்பு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, என் சூழலை புரிஞ்சுக்கோங்க, அந்த டைமில் நடந்த ஒரு இஷ்யூனால நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. குழந்தையோட பாலினத்தை வெளியிடக்கூடாதுங்கிறது சட்டம். வெளியிட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் வெளியிட்டது தப்புங்கிறீங்க, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேங்கிறீங்க. அப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம். கட் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. எத்தனை மன்னிப்பு தான் கேட்பீங்க? இல்லை உங்களுக்கு வந்து வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு மெத்தனத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது ரொம்பவே தப்பு. தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு வைக்கிறதுனாலலாம் அது வந்து சரின்னு ஆகிடாது. தப்பு தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இந்த கவர்மெண்ட் இருக்காங்க. எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேங்கிறதுனால விட்டுருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இனிமேல் பயணிக்கக்கூடாது அவர். அதுதான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நிரந்தர தீர்வு தான் என்ன. இது மாதிரி தொடர்ந்து பல யூடியூபர்ஸ் வந்து பல சர்ச்சையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூடியூபர்களுக்கு ஒரு கடிவாளமாக எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு இப்போது டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு சென்சார் போர்டு மாதிரி, இப்போ ஃபிலிம்ஸ்க்கு சென்சார் போர்டு மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸ்க்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அது மாதிரி யூடியூப்ஸ்க்கும் சில சட்டங்கள் தேவைப்படுது. குறிப்பாக பெண்களை கொச்சையாக பேசுகிறதாகட்டும், இது மாதிரியான விஷயங்களாகட்டும், மக்களை வந்து இழிவுபடுத்த விஷயங்கள், டைட்டில்லையே வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சட்டங்கள் அவசியம். சொன்னோன்னே எனக்கு மாமா தான் ஞாபகம் வர்றாரு. அவர் வந்து அவர் பெரிய ஆள். அவர் எனக்கு உதயநிதியை தெரியும், எனக்கு வந்து இன்பநிதியை தெரியும், தயநிதி மாதிரி தான் எனக்கு ஃபண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிற கேஸு. அவருக்குள்ளே நம்ம போக வேணாம். அது அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுருவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பட்டு இது வந்து தனியாக சட்டம் தேவை. சட்டம் இயற்றாத வரை நம்ம வந்து இதில் இன்னும் பெரிய முடிவுகள் எட்டப்படாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது எல்முருகன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா. ஓகே பிரதர், எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். நன்றி.